வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம இன்று நம்மளது கணக்கியலில் யூனிட் 1 அதன் இயல்பும் மற்றும் கணக்கியல் அதன் இயல்பும் மற்றும் வரம்புகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துறேன். நான் என்னுடைய பெயர் எம் பாலமுருகன். துறை வணிகவியல் துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபேமஸ் காலேஜான அமெரிக்கன் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு யூனிட் 1 பற்றி நம்ம கணக்கியல் அண்ட் அதன் இயல்புகள் மற்றும் அதன் வரம்புகளை பற்றி பார்க்க போகிறோம். கணக்கியல் இது ஒரு நிறுவனத்தோட முக்கியமான கருவியாக இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு நிறுவனத்தோட நிதி சாரா தகவல்களை பதிவு செய்யறதுக்கு கணக்கியல் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதோட நிறுவனத்தோட நிதிசார் தகவல்களை பதிவு செய்யும் போது அதை எப்படி பகுப்பாய்வு செய்வது, அதை எப்படி பகிர்வது என்பதை பற்றின விவரங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யூனிட் 1ல. ஸோ இந்த யூனிட் 1 முடியும் போது உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, கணக்கு பதிவின் தேவை என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, அதோட வரம்புகள் என்ன, வேறுபாடுகள், ஒவ்வொரு கணக்கியலுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, யார் யாரெல்லாம் இதுல பயன்பெறுவாங்க, இந்த தகவல்கள் யார் யாருக்கெல்லாம் பயன்படும், அந்த தகவல் வச்சு அவங்க என்னென்ன எந்த மாதிரி முடிவுகளை எடுப்பாங்க, கணக்கியல் பதிவோட நன்மைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு இதுல நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, கணக்கியல் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா போய் கடையில் போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நம்ம போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மீதத்தை நம்ம அம்மாகிட்டயோ அப்பாட்டையோ கொடுப்போம். அப்போ நம்ம இவ்வளோ சொல்லிடுவோம், இந்தந்த காய் இவ்வளவு விலைகள் அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஈஸியாக மெமரி பவர் இருக்கு. அதனால நம்ம அப்போதான் நடந்திருக்கும். அதனால ஈஸியாக நம்ம சொல்லி நம்ம கொடுத்துருவோம். அது எந்த கஷ்டமும் இருக்காது. இது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நீங்க ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஞாபக சக்தி மனிதனோட ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப லிமிட். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க கணக்கியல் முறையை செயல்படுத்துறோம். கணக்கியல் முறை செயல்முறை அப்படின்றது ஒரு அடையாளம் காணுதல். ஒரு மணி நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை அடையாளம் காணுதல், எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் அளவிடுதல், அதை பதிவு செய்யறது. ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்கறதுக்கு திருப்பி பார்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் கணக்கியல் செயல்முறை அப்படின்றது. அடையாளம் காணுதல், அளவிடுதல், பதிவு செய்தல் மற்றும் பகிர்வு செய்தல். பகிர்வு அப்படின்றது பிற்காலத்தில் நம்ம பின்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு என்ன செலவு செஞ்சிருக்கோம், எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம், இல்லை எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதான் பகிர்வு. ஸோ வணிகத்தை பொறுத்தளவு நிதி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த கணக்கியல் செயல்முறை. ஸோ நிறைய பதிவு இருக்கும். ஒரு வணிகம் அப்படின்னா நிறைய பதிவு இருக்கும். அது எல்லா பதிவையும் எல்லா கணக்காளர்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ அதனாலதான் இந்த கணக்கியல் செயல்முறையை கொண்டு வந்தாங்க. ஸோ கணக்கியல் பதிவின் தேவை அப்படின்றது மனதில் நிதி தகவல்களை வைத்திருப்பது சிரமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கணக்குல எல்லா கணக்குகளையும் எல்லா பதிவுகளையும் நம்ம
மனதில் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப 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 கடினம். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்து இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கன்னா ஈஸியா நம்ம சொல்லிடலாம். சரி, நேத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓகே நேற்று காலையில் நான் இது சாப்பிட்டேன் அப்படின்னு ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். போன மாதம் 2ஆம் தேதி, இதே 2ஆம் தேதி போன மாதம் நவம்பர் என்ன சாப்பிட்டீங்க காலையில அப்படின்னா சொல்லுவது ரொம்ப கடினம். யாரா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை ஒரே ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரே உணவா சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி. பட் அதுவுமே கடினம் எல்லாத்துக்குமே. அப்போ இந்த கணக்கு பதிவின் தேவை அப்படின்றது வந்து பதிவு செய்யறதுதான் முக்கியமான நோக்கம் கணக்கு பதிவு. அடுத்தது வந்து சரியான மேலாண்மையை வந்து இது வந்து கொண்டு வருது. என்ன மேலாண்மை அப்படின்னா சரியான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு. நான் கணக்கு பதிவு வந்து பதிவு பண்ணிட்டேன். நம்ம வந்து கம்பெனியில வந்து வணிகத்துல வந்து அவங்களோட மேலாளர்கள் வந்து ஓனர்ஸ் இல்லை மேலாளர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இந்த கணக்கு பதிவுகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வணிக நிதிநிலையை வந்து தெளிவுபடுத்துது. என்னென்ன செலவு, என்னென்ன வருமானம், எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, அப்போ எவ்வளவு வந்து நம்ம கையில் இருக்கு, லாபமா நட்டமா அப்படின்றத பற்றி தெளிவுபடுத்திருக்கு. யாருக்கு? மேலாண்மைக்கு வந்து இது வந்து இந்த கணக்கிய பதிவு வந்து தெளிவுபடுத்துது. ஸோ அது மூலியமா என்ன பண்றாங்க, சரியான வரி மேலாண்மையை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையான பதிவுகளை வந்து பராமரிக்கிறது. கணக்கியல் வந்து முறையான பதிவுகள், எல்லா ரெக்கார்ட்ஸ், எல்லா பதிவையும் வந்து எல்லா செலவுகளையும் வரவுகளையும் ₹1 அப்படின்னாலுமே அதை வந்து என்ன பண்றாங்க வந்து பதிவு பண்றாங்க. அதான் இது முக்கிய நோக்கம். முதல் இது வந்து முறையான பதிவு. அனைத்து விதமான பதிவுகளை, அனைத்து விதமான ரெக்கார்டையுமே வந்து இவங்க வந்து வணிகத்துல வந்து நடந்த எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் வந்து இவங்க வந்து பதிவு செய்யறாங்க. கணக்கு பதிவுல வந்து பதிவு செய்யறாங்க. அதான் முக்கிய நோக்கம். ஸோ அடுத்து வந்து நிகர விளைவுகளை அறியுது. எவ்வளவு வந்து லாபம் வந்திருக்கு அப்படின்றது, லாபமா நட்டமா, நம்ம வணிகம் பண்ணிட்டே இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, வணிகம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம சார் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாபம் வந்திருக்கா, நட்டம் வந்திருக்கா, நம்ம பண்றது போறது சரியான வழியா, பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸ் வேல போயிட்டு இருக்கா அப்படின்றது, வழியில போயிட்டு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யாரு தெரிஞ்சுக்கிறணும்? மேலாண்மை ஓனர் தெரிஞ்சுக்கிறணும், உரிமையாளர் தெரிஞ்சுக்கிறணும். அப்பதான் அவங்க பண்ண முதலீட்டுக்கு வந்து கரெக்டா இருக்கா இல்லையா, சரியா இருக்கா, முதலீடு வந்து சரியான கரெக்டான இதுல பண்ணியிருக்கோமா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறணும். அப்ப லாபம் இழப்பு மதிப்பீடு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 2வது நோக்கமா கணக்கு பதிவோட முக்கிய நோக்கங்கள். 3வது நிதிநிலை பற்றிய அறிய. எவ்வளவு வந்து நிதி இருக்கு, வணிகத்துல எவ்வளவு நிதி இருக்கு அப்படின்றத வந்து அறியணும். எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நிதி வந்திருக்கு, இப்ப நம்ம கையில எவ்வளவு நிதி இருக்கு அப்படின்றத வந்து அறிவதற்காக வந்து இந்த கணக்கு பதிவோட முக்கிய நோக்கம். அடுத்து பயனாளருக்கு தகவல்களை தெரிவித்தல். யார் யாரெல்லாம் பயனாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளர்கள், பேங்க்ஸ், நம்மளுக்கு கடன் கொடுக்கிறவங்க, நம்ம வணிகம் சார்ந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க, வரிஸ் செலுத்துறோம் கவர்மெண்ட்டுக்கு, ஸோ அரசாங்கம், அதாவது நம்மளோட வணிகத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் வந்து அவங்களுக்கு தெரியணும். அதற்காக வந்து இதை வந்து நம்ம கணக்கு பதிவோட முக்கிய நோக்கமா இது பண்றோம். கணக்கியல் வரைகள் மற்றும் வரம்புகள். ஸோ கணக்கியலை பற்றின வரைகள். ஸோ கணக்கியல் பல்வேறு தரப்பினரால் விதிக்கப்பட்டுள்ள பல வரைகளை கொண்டு
இது விரிவான துறையாகும். இது ஒரு வரையறை மூலமாக சரியாக விளக்குவது சிரமம். ரொம்ப ஷார்ட்டா இன்ஃபர்மேஷனா கரெக்டான முடிவுகளை வந்து இதை சொல்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல். இதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கன் கணக்கியல் சங்கம் இதுல வந்து வரையறை சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணக்கியல் என்பது பொருளாதார தகவல்கள் அடையாளம் காணும் அளவீடு மற்றும் தொடர்பு கொடுக்கும் செயல்முறை ஆகும். கணக்கியல் என்பது வந்து பொருளாதார பத்தின முறைகளை வந்து அளவீடு செஞ்சு அதை பத்தின இன்ஃபர்மேஷன், அதை பத்தின தகவல்களை வந்து கூறுவார்கள். யாருக்கு அப்படின்னா, தேவைப்படும் நபர்களுக்கு. இது கணக்கியல் முறை உதவியாக இருக்கிறது. இதோட பொருளாதார வரம்புகள் மற்றும் வரலாற்று தரவுகள், அதாவது வரலாற்று தரவுகள் அப்படின்றது வந்து ஆல்ரெடி முடிந்த கணக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், கணக்கு பதிவுகளை பத்தின தகவல்களை வந்து இந்த கணக்கியல் மூலமா தருகிறாங்க அப்படின்றத வந்து அமெரிக்க கணக்கியல் சங்கம் மற்றும் AICPA, அதாவது அமெரிக்கா சான்றளிக்கப்பட்ட பொது கணக்காளர் நிறுவனம், இதை பத்தின விளக்கங்களை வந்து கொடுத்திருக்காங்க. புத்தக கணக்கியல், கணக்கறிவியல் இதுக்கு போறதுக்கு முன்னாடி, கணக்கியல் அப்படின்னா ஒரு வணிகம் உரிமையாளர் வந்து அல்லது முதலாளி முதலுடன் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனுடன் மேலும் வங்கிகள் வந்து மற்றும் கடனாளர்கள் பிற மூலதனங்கள் மூலமா வந்து அவங்க கொடுத்து இந்த பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ்ல வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி மூலதனத்தை கொடுக்குறாங்க. அப்ப மூலதனத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பொருளாதார பரிவர்த்தனை மற்றும் நிலவரங்கள் பத்தின அடிப்படை இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் வந்து இவர் வந்து யாரு, முதலீட்டாளர்கள் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த கணக்கு பதிவியல் மூலமாக பணத்தை அளவிடுதல். வங்கி வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, இவரோட மூலதனத்தை வந்து ஓனர் உரிமையாளர் வந்து மூலதனத்தை போட்டிருக்காங்க, வங்கியில இருந்து வந்து பணம் வாங்கியிருக்காரு, கடனாளர்கள் கடன் கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த மாதிரி வணிகம் பண்றீங்க, நல்ல வணிகமா இருக்கு, ஸோ இதனால நல்ல பிசினஸா இருக்கு, இந்த என்னோட பணத்தையும் வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நீங்க ஒவ்வொரு மாதமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து எப்படி செலவு செய்யறாங்க, என்னென்ன வழியில எல்லாம் வந்து இவங்க செலவு செய்யறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். பணத்தை அளவிடுதல், அடுத்து வந்து பணம் பரிவர்த்தனைகளை பதிவு செய்தல். எந்த மாதிரி பணம், இந்த பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 1,00,000 ரூபாயை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து ஒரு 20,000 வந்து செலவுகளுக்காக, இந்த மாதத்தோட செலவுகளுக்காக நான் வச்சிருக்கேன், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு 50,000 வந்து நான் வந்து பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன், மெட்டீரியல்ஸ் பொருட்கள்லாம் என்ன பண்ணியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். விற்பனை செய்யணும்ல, நம்ம பிசினஸ் அப்படின்றது வந்து வணிகம் அப்படின்றது வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல், இது ரெண்டு தான், வாங்குதல் விற்பனை செய்தல். ஸோ வாங்கி விற்கிறோம். ஸோ அப்போ வாங்குறதுக்கு வந்து நம்ம பொருள்லாம் வந்து வாங்குறதுக்கு நான் வந்து 50,000 செலவு செஞ்சிருக்கேன். ஸோ 20,000 நான் இந்த மாதத்துக்குரிய செலவுகள், அதாவது இந்த மாதத்துக்குரிய கடை வாடகையா இருக்கட்டும், அல்லது சம்பளம் கொடுக்கணும், மற்ற அடிப்படை செலவுகள், டெய்லி செலவு இருக்கும், டீ செலவு இருக்கும், அவங்களோட ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி செலவு இருக்கும். ஸோ இந்த செலவுகள்லாம் வந்து செய்வதற்கு வந்து இந்த பண பரிவர்த்தனையை வந்து பதிவு செய்யறாங்க இந்த கணக்கியல்ல. ஸோ இந்த பணவர்த்தனையை வகைப்படுத்துறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஜேர்னல் அப்படின்ற மூலியமா என்ன பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையுமே எழுதிடுவாங்க. இன்னைக்கு என்ன செலவு, இன்னைக்கு காலையில வணிகத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து என்ன செலவு, ஸோ இன்னைக்கு நைட்
என்ன செலவு, என்ன வரவு. எக்ஸ்பென்சஸ், இன்கம், இன்கம், எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த வணிகம் செலவு மற்றும் வரவுகளை வந்து தகவல்களை ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, பதிவு செஞ்சிருவாங்க. பதிவு செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த செலவுலாம் எந்தெந்த ஹெட்டிங்ல, எந்தெந்த ஹெட்டிங்க்கு போறது, எந்தெந்த தலைப்புக்கு போறது அப்படின்றத வந்து சுருக்குவாங்க. சுருக்கி அதை பத்தின விளக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஓனருக்கு, உரிமையாளருக்கு வந்து அன்னைக்கு கடை வணிகம் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இவ்வளவு நம்ம செலவு செஞ்சிருக்கோம், வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு, அதனால இன்னைக்கு நம்ம நட்டமாயிருக்கோம். இல்ல இன்னைக்கு வருமானம் அதிகமா இருக்கு, செலவு கம்மியா இருக்கு, அதனால இவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை, தகவல்களை வந்து உரிமையாளருக்கு சொல்லுவாங்க. அப்போ உரிமையாளர் என்ன செய்வாங்க, ஓகே லாபம் வந்திருக்கு, நமக்கு நம்ம போட்ட முதலுக்கு வந்து லாபம் வந்திருக்கு அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, கணக்கு பதிவியல் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஒரு டீ கடை இருக்கு, டீ கடையை வந்து காலையில ஓபன் பண்றாங்க. அப்ப ஒரு டீ கடைக்காரர் வந்து என்ன பண்றாரு, ஒரு 1000 ரூபாய் கொண்டு வர்றாரு டீ கடைக்கு. கடை ஓபன் பண்ணும்போது வரும்போது என்ன பண்றாரு, பால் பாக்கெட்டு, டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு ஒரு 500 ரூபாய்க்கு. வாங்கிட்டு வந்து கடையை ஓபன் பண்ணி டீ ஓபன் பண்ணி டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. 500 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு வர்றாரு. அது போக அவரோட அன்னைக்கு அந்த டீ காசு கழுவுறவங்களுக்கு, அந்த எம்ப்ளாயோட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அவரு ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாரு. ஈவினிங் ஈவினிங் அவர் கடையை க்ளோஸ் பண்றாரு. எல்லாமே பால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் ஈவினிங் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பார்க்குறாரு, கணக்கு பார்க்குறாரு. ஓகே, இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம். 500 ரூபாய்க்கு காலையில இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம், 300 ரூபாய் நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எவ்வளவு நம்ம இருக்கு, கேஷ் வந்து எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்கு நம்ம கையில அப்படின்றத அவர் வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்போது 1200 ரூபாய் இருந்திருக்கு. 1200 ரூபாய். காலையில எவ்வளவு கொண்டு வந்தாரு அவரு, 1000 ரூபாய் கொண்டு வந்தாரு. இப்ப எவ்வளவு இருக்கு, 1200 ரூபாய். 200 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப அந்த 200 ரூபாய் லாபம் அவருக்கு. 200 ரூபாய் லாபம். ஸோ இதுதான் வந்து கணக்கு பதிவேடு. இப்படிதான் வந்து கணக்கு பதிவேல வந்து கணக்கீடு செய்யறாங்க. இது எப்படி சுருக்குறாங்க அப்படின்னா, எவ்வளவு செலவு, என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்காங்க, அது எந்தெந்த செலவுலாம் அப்படின்றத சுருக்கி அதை லெட்ஜர்ஸா கொண்டு வராங்க. அடுத்த பதிவு பார்க்குறோம்னா, புத்தக கணக்கியல், கணக்கறிவியல். புத்தக கணக்கியல் அப்படின்றது அடிப்படை பதிவு. அடிப்படை பதிவு அப்படின்னா பேசிக்கா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே பதிவு செய்வோம். எதுவுமே வணிகத்துல வந்து காலையில நீங்க காலையில கடையை ஓபன் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சைக்கிள் கடை இருக்கு. ஸோ சைக்கிள் கடையை வந்து நீங்க ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணணும்னா அப்போ காலையில ஓபன் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் சேல் பண்றீங்க. சைக்கிளோட டியூபு, டயரு இதெல்லாம் சேல் பண்றீங்க, விற்கிறீங்க. விற்கும்போது அப்போ அதெல்லாம் ரெக்கார்டு எழுதுறீங்க, பதிவு செய்றீங்க ஒரு நோட்டில். அப்போ அதெல்லாம் விற்கும்போது அவங்க ஒரு பணியாளர் வந்து நியமிப்பீங்க. அவருக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். அவருக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கணும், அவருக்கு வந்து ஒரு வடை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பணியாளர் நம்ம தக்க வைக்க முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு வணிகத்தோட செலவுகள். அப்போ செலவெல்லாம் வந்து எழுதிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு சைடு என்ன பண்றாங்க, எல்லா வருமானத்தையும் எழுதிட்டு வர்றாங்க. இன்னொரு சைடு வந்து என்ன பண்றாங்க, எல்லா செலவுகளையும் எழுதிட்டு வர்றாங்க. ஈவினிங் வந்து கடை க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ணும்போது அவங்க பணியாளருக்கு அன்னைக்குரிய சம்பளத்தை கொடுத்துட்டு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இன்னைக்கு சைக்கிளோட சேல்ல வந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, ஒரு
3000 வந்திருக்கு வருமானம். இன்னைக்கு என்ன செலவுகள்? ஒரு 1000 செலவுகள். அப்ப 2000 வந்து இன்னைக்குரிய வருமானம். அந்த 2000 வருமானம் அப்படின்றது வந்து அதான் லாபம். அதுதான் வந்து புத்தக கணக்கியல் அப்படின்றாங்க. இதுதான் அடிப்படை பதிவு. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றது, எல்லாத்தையுமே பதிவு செய்யறது, எதுவுமே இது அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, விடுபடவே மாட்டாங்க. இந்த புத்தக பதிவுக்கு அப்புறம் வந்து கணக்கியல், தகவல் தொகுத்தல் அண்ட் அறிக்கை உருவாக்கம். கணக்கியல் அப்படின்றது இந்த புத்தகம் பதிவு பெற்றாங்கல்ல, எல்லாமே பதிவு பண்ணுவாங்க. வருமானம், செலவு எல்லாத்தையுமே அவங்க இந்த புத்தக கணக்கியல்ல பதிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து தின புத்தக கணக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தினப்புத்தகம்னா டே புக். ஒவ்வொரு நாளும் நடக்கிற பதிவை பத்தி பதிவு செய்யறதுதான் வணிகத்தில் உள்ள பதிவு செய்யறதுதான் வந்து புத்தக கணக்கியல். இந்த புத்தக கணக்கியல்ல இருந்து தகவல்களை எடுத்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ், என்னென்ன செலவுகள், எடுத்துக்காட்டாக என்ன பண்றோம், இன்னைக்கு வந்து செலவு அப்படின்னா டீ செலவு இருக்கும், சம்பளம் கொடுத்துருப்போம், வாடகை கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு குட்ஸ் பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு வண்டி சத்தம் கொடுத்துருப்போம், வண்டியோட வாடகை கொடுத்துருப்போம், வண்டியை எடுத்துட்டு வந்திருப்போம், அங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து வாடகை கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் செலவுகள். ஸோ இந்த செலவுகள்லாம் நம்ம தனியாக எழுதுவாங்க. என்னென்ன செலவுகள்? பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு வண்டி சத்தம் கொடுத்துருக்கோம், வண்டி வாடகை கொடுத்துருக்கோம், அப்போ பொருளோட விலை எவ்வளவு? 100 ரூபாய். வண்டி வாடகை எவ்வளவு? 50 ரூபாய். ஒரு எடுத்துக்காட்டுக்கலாம், வண்டி வாடகை ஒரு 50, அப்ப 150. எவ்வளவு இந்த பொருளை நம்ம விற்க போறோம்? 150 ரூபாய்க்கு மேல விற்க போறோம். அப்ப இதை வந்து தொகுத்து கொடுக்குறாங்க. கணக்கியல் அப்படின்றது இதை வந்து தொகுத்து கொடுக்குறாங்க. தகவலை தொகுத்தல் மற்றும் அறிக்கை உருவாக்கம். உரிமையாளருக்கு வந்து உங்களுடைய பொருட்கள் வாங்கினது வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம், 50 ரூபா நம்ம செலவு செஞ்சிருக்கோம், இல்ல 10 ரூபா செலவு செஞ்சிருக்கோம், வண்டி வாடகை ஒரு 10 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ 110 ரூபா செலவு செஞ்சிருக்கீங்க. அப்ப நீங்க 110 ரூபாய்க்கு மேலதான் இந்த பொருளை வந்து நீங்க விற்பனை செய்யணும் அப்படின்ற பதிவை வந்து தொகுத்து கொடுக்குது. இது கணக்கியல். கணக்கறிவியல் அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான அறிவினை ஆய்வு செய்து மற்றும் அதன் நிபுணத்துவ பாகங்களை ஆராயும் அறிவியல் ஆகும். ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தொகுத்து வழங்குவதுதான் கணக்கறிவியல். கணக்கியல் அப்படின்றது வந்து பதிவு செஞ்சதை வந்து தொகுத்து வழங்குவது. இப்ப இவ்வளவு வந்து செலவு செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இதெல்லாம் வருமானம், இவ்வளவு வருமானம் அப்படின்றத தொகுத்து இவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. செலவுல என்னென்ன செலவுகள்? வண்டி வாடகை அது ஒரு தனி செலவு, டீ வாங்கியிருக்கோம், இல்ல பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த செலவுகள், இல்ல சம்பளம் கொடுத்துருக்கோம் அந்த செலவு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், தனியாக தொகுத்து வழங்குறதுதான் கணக்கியல். கணக்கறிவியல் அப்படின்றது இந்த கணக்கு பதிவில வந்து கணக்கியல்ல வந்து எது இதெல்லாம் முக்கியமா இருக்கு, எது இதெல்லாம் வந்து செய்ய வேண்டும், எது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு என்ன படுத்துக்கணும்னா, டீ ஒரு நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு வேலையாளுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம காலையில ஒரு டீ, மாலையில ஒரு டீ, ஒரு புத்துணர்வு அவங்களை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக, புத்துணர்வாக வச்சிருக்கிறதுக்காக நம்ம வாங்கி கொடுக்குறது. இது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் நம்ம வந்து வேலைகளை வந்து நம்ம அதிகமாக துரிதப்படுத்துறதுக்காக வந்து இந்த செலவை வந்து செய்யாது. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இந்த செலவு செய்வாங்க. இப்போ நான் வந்து அப்போ வந்து வேலையாளு சொல்றாங்க, நான் வந்து 2 நேரம் டீ குடிக்க மாட்டேன்,
நான் 4 நேரம் டீ குடிப்பேன். அல்லது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் டீ குடிப்பேன். எனக்கு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் நம்ம வந்து டீ வாங்க முடியும். மற்ற டயத்துல நீ உனக்கு டீ குடிக்கணும்னு இதா இருக்கா? இல்லை உனக்கு வந்து தலைவலியா இருக்கு, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, அப்போ நான் பிஸ்னஸ்ல இருந்து கம்பெனில இருந்து நான் காசு எடுத்து டீ வாங்கி குடிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத செலவுக்கு. அப்ப அந்த செலவுகளை செய்யணுமா வேணாமா அப்படின்றத முடிவை வந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், எடுக்கக்கூடிய தகவல்களை வந்து உரிமையாளர்கள் அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை, அதுக்குரிய தகவல்களை வந்து கணக்கறிவியல் வந்து சொல்லிடுவாங்க. யார்கிட்ட? உரிமையாளர்கிட்ட சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து புத்தக கணக்கியல் கணக்கறிவியலுக்குள்ள வேறுபாடு. புத்தகவியல் அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன் நான் திரும்பவும். புத்தகவியல் அப்படின்னா ஒரு வணிகத்தோட தினந்தோறும் உள்ள செலவுகளையும் வருமானங்களையும் பதிவு செய்யறது. கணக்கியல்ன்றது அந்த என்னென்ன செலவுகள் என்னென்ன வருமானங்கள் அப்படின்றத வந்து தொகுத்து சுருக்கி அதை வந்து உரிமையாளருக்கு வந்து அதை சொல்லிடுவாங்க. இதெல்லாம் செலவு, இதெல்லாம் வருமானம், இவ்வளவு நம்ம கையில கடைசியா பணம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. கணக்கறிவியல் அப்படின்றது உரிமையாளருக்கு முடிவுகளை எடுப்பதற்குரிய பதிவுகளை சொல்லுது. இவ்வளவு செலவு வந்திருக்கு, இல்லை இவ்வளவு இது வந்து வருமானம் வந்திருக்கு, இந்த வருமானம் வந்து நீங்க வந்து உங்களோட இண்டிவிஜுவல், அதாவது ஓன் வருமானம், உங்களுடைய சொந்த வருமானம், இது வந்து வணிகத்தோட வருமானம் இல்லை, இது வந்து நீங்க இங்க கொண்டு வரக்கூடாது. சாரி, இல்ல இந்த செலவுகள் வந்து அதிகமா இருக்கு, சில செலவுகள்லாம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனா பென்சில்லாம் வாங்குவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு இதுல வணிகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் பேனா பென்சில் வாங்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேனா வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்காவது யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாரம் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பேனா இந்த செலவுகளை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதை பத்தின தகவல்களை வந்து கணக்கறிவியல் வந்து உரிமையாளருக்கு சொல்லுது. இந்தந்த செலவுகளும் அதிகமா இருக்கு, சில சமயங்கள் அதிகமாக இருக்கிறது, அதை வந்து நீங்க கட்டுப்படுத்துங்க அப்படின்றத வந்து கணக்கறிவியல் வந்து சொல்றாங்க. கணக்கியல் தகவலும் பயனாளர். இந்த கணக்கியலுக்கு வந்து யார் யாரெல்லாம் பயன்படுவாங்க, யார் யாருக்கெல்லாம் இது வந்து பயனாகும் அப்படின்னா, முதலாக பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளர்கள், முதலாளிகள். ஏன்னா அவங்கதான் முதல் போட்டிருக்காங்க, அவங்கதான் கம்பெனியை வணிகத்தை தொடங்கியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியணும் வணிகம் வந்து சரியான வழியில போயிட்டு இருக்கா இல்ல தவறான வழியில போயிட்டு இருக்கா, லாபம் இருக்கா நட்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில நான் டீ கடை நடத்துறேன், ஒரு டீ கடை வச்சிருக்கேன். நான் வந்து காலையில வந்து 500 ரூபாய்க்கு வந்து டீ பால் எல்லாமே வாங்கிட்டு வரேன். பால், சர்க்கரை, டீ தூள் எல்லாமே வாங்கிட்டு வரேன். இதை வந்து நான் வந்து டீ தூள் இது பண்ணிட்டு ஈவினிங் போகும்போது எனக்கு அதே 500 ரூபாய் எனக்கு என் கையில் இருக்கு அப்படின்னா எனக்கு லாபமா நட்டமானா? லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. அப்ப நான் முதலாளியா உரிமையாளரா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதை வந்து மாற்றணும். அப்ப வந்து எப்படி மாத்துறது அப்படின்றத நான் முடிவு செய்யணும். விற்பனையை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத நான் முடிவு செய்யணும். எப்படி நான் இதை எதை பேஸ் பண்ணி நான் முடிவு பண்றேன் அப்படின்னா இந்த கணக்கியல் தகவலின்படி. கணக்கியல் தகவல் சொல்றாங்க, இப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து டீ கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, டீ கடையில வந்து இன்னைக்கு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க, சாயங்காலம் அதே 500 ரூபாய் தான் இருக்கு, உங்களுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்ற தகவல்களை வந்து கணக்கியல் வந்து உரிமையாளருக்கு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து முடிவு பண்ணுவாரு என்ன பண்ணலாம், வேற எந்த மாதிரி வணிகத்தை வந்து முன்னேற்றலாம் அப்படின்றத முடிவெடுப்பாங்க. ஸோ அது ஒண்ணு. இரண்டாவது வந்து மேலாளருக்கு, மேலாளருக்கு அவங்கதான் வணிகத்தை வந்து ரன் பண்றாங்க, நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு முடிவு வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணணும், என்ன மாதிரி
மாத்தி மாற்று வழியில வந்து கொண்டு போகணும் வணிகத்தை அப்படின்றத வந்து தெரியணும். எப்ப தெரியும் அப்படின்னா கணக்கியல் தகவலை பயன்படுத்துற மூலமா அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம சேலரி வந்து அதிகமா கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு கம்பெனில வந்து ஒரு 5 எம்ப்ளாயி இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் வேலையாள் இருக்காங்க அப்படின்னா, இந்த 5 வேலையாளுக்கு வந்து 500 கொடுக்குறீங்க டெய்லி. அப்போ 2500 டெய்லி கொடுக்குறீங்க. அப்போ 2500 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் எவ்வளவு? அன்னைக்குரிய வருமானம் எவ்வளவு? 2000 வருமானம். 2000 வருமானம் வருது. எத்தனை பேரை நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க? 5 பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு 500 மணி 500 2500 டெய்லி கொடுக்குறீங்க. ஆனா உங்களோட வருமானம் வந்து 2000 தான் வருமானம் வருது அப்படின்னா, அப்போ வந்து மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? மேலாளர்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ இத்தனை பேர் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ யாரோ ஒரு 2 பேர் வந்து வேலையே செய்யாம உட்காந்துருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எது மூலியமா? கணக்கியல் தகவல் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து கடனாளர், கடன் கொடுக்குறவங்க. கடன் கொடுக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வணிகம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, லாபத்துல போயிட்டு இருக்கா, நட்டத்துல போயிட்டு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே வந்து சும்மா வந்து நீங்க கேட்டோம்னா காசு கொடுத்துட மாட்டாங்க. அப்ப காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, கடன் கொடுக்குறாங்க ஒரு வணிகத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியணும்? கம்பெனி வணிகம் வந்து லாபத்துல போயிட்டு இருக்கா, நட்டத்துல போயிட்டு இருக்கா. அப்ப இந்த கணக்கியல் தகவல்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, நீங்க வந்து இன்னைக்கு கொடுத்தீங்க, ஒரு 2000 கொடுத்தீங்க. அந்த 2000 வந்து 3000 லாபம் வந்துருக்கு, 1000 எக்ஸ்ட்ரா லாபம் வந்துருக்கு அப்படின்ற தகவல் அவங்க சொன்னோம்னா ஓகே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, கம்பெனி வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, பிசினஸ் வணிகம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும். அடுத்து அரசாங்கம். அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அரசாங்கமே வரி பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிஸ்னஸ் வந்து வணிகத்தில் வந்து நல்லா போச்சு, லாபம் நிறையா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறையா வரி செலுத்துவீங்க. அப்போ நீங்கள் செலுத்துகிற வரி வந்து கரெக்டாக இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுடைய கணக்கியல் தகவல் படி தான் அவங்களுக்கு வந்து தெரியும். கணக்கியல் தகவல் வந்து அரசாங்கத்துக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இவ்வளவு எல்லாமே கரெக்டாக எழுதிருக்காங்க, இவ்வளோ லாபம் வந்துருக்கு, ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அரசாங்கம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. எதிர்பார்க்கும் முதலீட்டாளர்கள். இப்போ இந்த முதலீட்டாளர்கள், கடனாளர்கள் போக முதலீட்டாளர்கள், நீங்க முதலாளியா இருக்கீங்க, நீங்க முதலீடு போட்டிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு உங்க கம்பெனியில வந்து உங்க வணிகத்துல வந்து நிறைய முதலீடு தேவைப்படுது. எல்லா முதலீடும் நீங்களே போக முடியாது. அப்போ முதலீட்டாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க. அப்ப தேவைப்படும் போது அந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து இந்த தகவல்களை நீங்க தெரிவிக்கிறீங்க. இப்படி இந்த கணக்கியல் தகவல்களை நீங்க காட்டுறீங்க. பாருங்க, கடைசி 3 வருடங்களாக எங்களோட கம்பெனில வந்து இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து லாபம் வந்து மேலாயிருக்கு, லாபம் வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு, குறையவே இல்லை. இல்ல கூடி குறைஞ்சு இல்லவே இல்லை. முதலாவது வருடம் வந்து 20,000, 2வது வருடம் 50,000, 3வது வருடம் 1,00,000, லாபம் 20, 50, 1,00,000 அப்படின்னு லாபம் வந்து என்ன பண்ணிருக்கு, கூடிட்டே போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முதலீட்டாளர் காட்டுனீங்க அப்படின்னா முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்க, ஆகா நல்ல வணிகமா இருக்கு, நல்ல பிசினஸா இருக்கு, இந்த வணிகத்துல வந்து நம்ம முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி முதலீடு செய்வாங்க. அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், ஷேர் மார்க்கெட்டா தான் இது பண்றோம். ஸோ இந்த கணக்கியல் தகவல் பயன்பாடு என்னன்னா, லாபத்தை பத்தின தகவல்களை இது மற்றவங்களுக்கு சொல்லுது. நிதிநிலை பற்றிய ஒரு தகவல்களை முதலாளிக்கும் கடனாளருக்கும் மேலாண்மை உள்ளவங்களுக்கும் சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து
என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன முடிவு செய்யலாம் அப்படின்றத வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த நிதி நிலைமை வந்து கணக்கியல் தகவலின்படி அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. வரி மேலாண்மை, அரசாங்கத்துக்கு வந்து வரி, டாக்ஸ், வரி வந்து எவ்வளவு செலுத்துறது, எப்படி செலுத்துறது அப்படின்றத பத்தின கணக்கியல் தகவலின்படி தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரே ஒரு இது, ஊழியர்கள், நிறுவனத்தோட ஊழியர்களுக்கு வந்து இந்த கணக்கியல் தகவல் வந்து ரொம்ப தேவைப்படுது. இவங்களுக்கு வந்து முதலாளி, மேலாண்மை, மேனேஜர்ஸ்க்கு, கடனாளருக்கு, அரசாங்கத்துக்கு, இவங்கெல்லாம் வந்து முதல் போட்டிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு தெரியணும். மேனேஜர்ஸ், மேலாண்மை உள்ளவங்க, அவங்க வந்து இந்த வணிகத்தை நடத்துறாங்க, அவங்களுக்கு தெரியணும். ஊழியர்களுக்கு ஏன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியர்களுக்கு வந்து கம்பெனி நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சேலரி கொடுப்பாங்க, நிறைய பதவி உயர்வுகள் கொடுப்பாங்க கம்பெனி நல்லா போகும்போது. அப்போ இன்னும் நிறைய அவங்க வந்து ஊக்கமா வேலை பார்ப்பாங்க, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம. இல்லை அப்படின்னா, ஐயோ இந்த கம்பெனி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியலையே, கம்பெனி லாபத்துல போதா நடத்துற போகுதுன்னு தெரியல, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு டென்ஷன்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா வேலைகள் வந்து சரியாக செய்ய மாட்டாங்க வேலையில. அதனால ஊழியர்களுக்கும் இந்த கணக்கியல் தகவலை பத்தின பதிவு பத்தி சொல்லிடுவாங்க. கணக்கியல் தகவல் முறைகள் வந்து 2 முறைகளா அவங்க வந்து பின்பற்றாங்க. ஒன்று நிதி கணக்கியல், இன்னொன்று மேலாண்மை கணக்கியல். நிதி கணக்கியல் அதாவது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேலாண்மை கணக்கியல் அப்படின்றது மேனேஜரியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. ஸோ நிதி கணக்கியல் அப்படின்றது வெளிப்புற பயனாளர்களுக்கான தகவல். வெளியில வணிகத்தை விட்டு யார் யாரெல்லாம் வெளியில இருக்காங்க அவங்களுக்குரிய தகவல்கள் தான் இந்த நிதி கணக்கியல். வங்கியில போய் நீங்க ஒரு கடன் கேட்குறீங்க, நான் இந்த மாதிரி வணிகம் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கடன் வேணும், கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய நிதி கணக்கியலை கொண்டு வாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், நிதிலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை பதிவு செஞ்சுட்டு இருப்பீங்கல்ல, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு உங்களுக்கு, எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு லாபம் வந்திருக்கு, இந்த லாபம் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். பார்த்தா தான் நான் உங்களுக்கு கடன் வந்து எவ்வளவு தரலான்றதை முடிவு பண்ணுவேன். அப்போ வெளிப்புற பயனாளர்கள், அதே போல கடனாளிகள், நீங்க வங்கியில போய் உடனே கடன் கேட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உடனே கொடுத்துட மாட்டாங்க. அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள், நடைமுறை ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், கம்பெனியோட 5 வருட நிதி நிலைமை பத்தி இருக்கணும், அவங்க வந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து கேட்டு உங்களுடைய பிஸ்னஸை ஆராய்ந்து கடன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு இம்மிடியட்டாக அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும், இம்மிடியட்டாக வேணும், உடனே வேணும், காசு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு உடனே வேணும். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்கி நான் அதை வந்து சேல் பண்ணணும், விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உடனே எனக்கு நிதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கடனீட்டாளர், கடனாளர்கிட்ட போவீங்க. யாராச்சும் கடன் கொடுங்க, ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்ட்டு, ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அவங்ககிட்ட போவீங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய நிதி கணக்கியல் முறை வேணும் அப்படின்வாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், நிதி கணக்கியல் எப்படி இருக்கு, உங்களுடைய வருமானம் எவ்வளவு, உங்களுடைய செலவுகள் எவ்வளவு, எப்படி நீங்க வந்து லாபத்தை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற தகவல்களை வந்து இந்த நிதி கணக்கியல் வந்து உங்களுடைய வெளிப்புற பயனாளருக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. மேலாண்மை கணக்கியல் நிர்வாக முடிவுகளுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக இந்த மேலாண்மை கணக்கியல் கொண்டு வராங்க. மேலாண்மை கணக்கியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், மேனேஜரியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேலாண்மை கணக்கியல் வந்து
ஒரு மேலாண்மையில முடிவுகளை எடுக்கிறதற்கு நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். 5 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க, வேலையாள் இருக்காங்க ஒரு கம்பெனியில். அவங்களுக்கு டெய்லி நீங்கள் 500 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ 2500 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க டெய்லி. உங்களோட வருமானம் எல்லா செலவும் போகும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? 2500 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ வந்து மேனேஜர்ஸ், அந்த மேலாண்மையில் உள்ளவங்க வந்து உரிமையாளர் வந்து என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்ணுவாங்க. நம்மளுக்கு வருமானம் 2000 வருது, நம்ம சம்பளமே 2500 ரூபா நம்ம கொடுக்குறோம். லாபம், வருமானம்ன்றது லாபம்னே வச்சுக்கோங்க. லாபம் வந்து 2000 தான் வருது. இவங்களுக்கு சம்பளம் 2500 ரூபா கொடுக்குறோம், அதிகமாக இருக்கு. அப்போ வந்து இந்த 2500 கம்மி பண்ணுவோம். 5 பேருன்றத 3 பேரா, 3 பணியாளராக நம்ம வச்சுருக்கோம், 3 வேலையாட்களை வச்சுருக்கோம், பணியாளரை வச்சுருக்கோம். 5 பேர் வேணாம் அப்படின்னு 2 பேரை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ அந்த முடிவை எடுக்கிறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, எது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னா இந்த கணக்கியல் தகவல் முறைகள் சொல்லும். இந்த தகவல் முறைகள் வந்து மேலாண்மை கணக்கியலோட நிர்வாக முடிவுக்கு ஆதரவாக செயல்படுது. கணக்கியல் கிளைகள், பிரான்ச் ஆஃப் அக்கவுண்டிங் சொல்லுவாங்க. கணக்கியல் கிளைகள், நிதி கணக்கியல், செலவியல் கணக்கியல், மேலாண்மை கணக்கியல் அப்படின்னு சொல்லி 3 விதமா சொல்லுவாங்க. ஸோ நிதி கணக்கியல் அப்படின்றது என்னன்னா, நிதிநிலை அறிக்கை. எவ்வளவு வந்து லாபம் வந்திருக்கு, எவ்வளவு வந்து நட்டம் வந்திருக்கு, லாபமா நட்டமா. ஸோ பிரான்ச் ஆஃப் அக்கவுண்டிங் வந்து 3 இருக்கு: நிதி கணக்கியல், செலவு கணக்கியல், மேலாண்மை கணக்கியல். நிதி கணக்கியல் என்ன அறிக்கை சொல்லுது அப்படின்னா நிதிநிலை அறிக்கை. நிதிநிலை அறிக்கை அப்படின்றது வணிகத்தோட லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு அப்படின்றத துல்லியமாக தெளிவா சொல்லிடும். இதுதான் வந்து நிதிநிலை அறிக்கை. செலவு கணக்கியல் அப்படின்றது வந்து ஒரு வணிகத்தோட நோக்கம் வந்து தயாரிப்பு, சேவை செலவை மதிப்பீடு செய்வது, வணிகத்தின் செலவுகளை கட்டுப்படுத்த உதவுவதாக உள்ளது. செலவு கணக்கியல் அப்படின்றது ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க, எவ்வளவுக்கு வாங்குறீங்க, அதை எவ்வளவுக்கு விற்கணும், அதை விற்கும்போது அந்த ப்ரைஸ் எவ்வளவு இருக்கு ஃபிக்ஸ் பண்றது, முடிவு செய்வது. இதுதான் வந்து செலவு கணக்கியல். செலவு கணக்கியல் அப்படின்றது செலவுகளை மதிப்பீடு செய்யுது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 பேனா வாங்க போறேன். நான் ஒரு பேனா கடை வச்சிருக்கேன். நான் ஒரு 10 பேனா வாங்க போறேன். ஒரு பேனா வந்து 8 ரூபாய்க்கு வாங்குறேன். 10 பேனா 80 ரூபாய். நான் இங்கிருந்து கடையிலிருந்து, வணிகத்திலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் ஒரு ஹோல்சேல் ஷாப், மொத்த கடையில் வந்து நான் வந்து இந்த பேனா வாங்கிட்டு வரேன். அப்போ வந்து இந்த பேனாவோட ஒரு பேனா வந்து 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். போயிட்டு வர செலவுகள் வந்து எனக்கு வந்து 10 ரூபாய் இருக்கு. போயிட்டு வர செலவுகள் எனக்கு எவ்வளவு? 10 ரூபாய் இருக்கு. ஒரு பேனா, மொத்தம் 10 பேனா வாங்கியிருக்கேன், 80 ரூபாய். செலவு வந்து 10 ரூபாய். அப்போ 90 ரூபாய். 80 ரூபா பிளஸ் 10 ரூபா, 90 ரூபாய். நான் இந்த பேனாவை வாங்கிட்டு என்னோட கடைக்கு கொண்டு வந்ததுக்குரிய செலவு. அப்போ இந்த பேனாவோட செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, வாங்குவதற்கான பேனா வாங்குவதற்கான செலவு 80, போய் வாங்கிட்டு வர செலவு வந்து 10 ரூபாய், 90 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த பேனாவை எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னா 90 ரூபாய்க்கு மேல. ஒரு பேனா வந்து 9 ரூபாய்க்கு மேல, அதாவது 1 ரூபாய், நான் 1 ரூபாய் நான் வந்து லாபம் வைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பேனாவுமே நான் 10 ரூபாய்க்கு விற்கணும். அப்பதான் எனக்கு வந்து 1 ரூபாய் லாபம் கிடைக்கும். என்னோட லாபம் வந்து 1 ரூபாய் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ நான் 1 ரூபாய் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த பேனா வந்து 10 ரூபாய்க்கு விற்கணும்.
அப்ப இந்த செலவுகளை மதிப்பீடு செய்யறது தான் வந்து செலவு கணக்கு. என்னென்ன செலவு? 80 ரூபா வந்து நான் 10 பேனா வாங்கிட்டு வந்துருக்கேன். 10 ரூபா வந்து போக்குவரத்து செலவாயிருக்கு. அப்ப 90 ரூபாய் ஆயிருக்கு. 80 பிளஸ் 10 90 ரூபாய் வந்து செலவாயிருக்கு. இந்த செலவுகள் வந்து 10 பேனா வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பேனா 9 ரூபா. என்னோட லாபம் நான் எவ்வளவு லாபம் பிக்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவு லாபம் எனக்கு எதிர்பார்க்கிறேன், 1 ரூபாய் லாபம் எதிர்பார்க்கிறேன். அப்ப 9 பிளஸ் 11 10 ரூபாய் நான் வந்து இந்த பேனாவோட விற்பனை செய்யணும். அப்ப இந்த செலவு மதிப்பீடு வந்து செலவு கணக்கியல் வந்து முடிவு செய்யறாங்க. அடுத்து மேலாண்மை கணக்கியல். மேலாண்மை முடிவு ஆதரவு தருவதற்காக இந்த மேலாண்மை கணக்கியல் என்னென்ன வரலாம் முடிவு பண்ணலாம். இப்ப நான் வந்து போய் இந்த பேனா வந்து நான் 10 பேனா நான் வாங்கறதுக்கு அங்க போயிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து 10 ரூபா செலவாகுது. அதுக்கு பதிலாக நான் வந்து அங்க யாராச்சும் போயிட்டு வராங்க, இந்த 10 கிலோமீட்டருக்கு பின்னாடி உள்ள ஹோல்சேல் கடைக்கு யாரோ ஒருத்தவங்க போறாங்க, அப்ப அவங்ககிட்ட நான் ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னா அப்ப 85 ரூபாய் எனக்கு முடிஞ்சிடும். அப்ப எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 1 ரூபா 50 பைசா லாபம் கிடைக்கும் ஒரு பேனாவுக்கு. என்னோட லாபம் எவ்வளவு இது பண்றேன்? 1 ரூபாய். அப்படி பார்த்தாலுமே இன்னும் நம்மளுக்கு விற்பனை அதிகமாகும். 9 ரூபா 50 பைசாவுக்கு நான் வந்து சேல் பண்ணலாம் என்னோட பேனாவை. அப்போ மற்ற கடைக்காரவங்க எல்லாம் மற்ற வணிகத்தில் இருக்கவங்கன்னா 10 ரூபாய் சேல் பண்ணாலும் 9 ரூபா 50 பைசாவுக்கு வந்து இந்த பேனாவை சேல் பண்ணுவேன், விற்பனை செய்வேன். அப்போ அது விற்பனை செய்ய முடியுமா? எனக்கு ஆகும், விற்பனை அதிகமாகும். இதுதான் வந்து மேலாண்மை முடிவுன்றது. அப்ப இந்த மேலாண்மை கணக்கியல் அப்படின்றது மேலாண்மை முடிவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. எவ்வளவு செலவு, வருமானம், லாபமா நட்டமா அப்படின்றத நிதி கணக்கியலும், எவ்வளவு செலவு செய்யறாங்க, அந்த என்னென்ன செலவுலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத செலவு கணக்கியலும், என்ன முடிவு பண்ணலாம், லாபமா இருக்கு ஆனா லாபம் ரொம்ப கம்மியா இருக்கு, இவ்வளவு செலவாயிருக்கு, ரொம்ப செலவாயிருச்சு, சில செலவுலாம் வந்து அதிகமா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மேலாண்மை முடிவு வந்து செய்வாங்க. இந்த எந்த செலவை வந்து கட்டுப்படுத்துவது அப்படின்றத வந்து இந்த கணக்கியல் கிளைகள் வந்து கூறுகின்றன. கணக்கியல் நன்மைகள். கணக்கியல் நன்மைகள் நிறைய இருக்கு. அதுல முதல் நன்மை அப்படின்றது நினைவுக்கு மாற்றாக. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது, நினைவு வச்சுக்கிற முடியாது. அப்ப கணக்கு பதிவியல் வந்து நினைவுக்கு மாற்றாக. நம்ம நீ எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிற வேணாம், நான் எல்லாத்தையுமே எழுதிடுறேன், பதிவு செய்யற மூலயமா நம்மளுக்கு வந்து நினைவுக்கு மாற்றாக இருக்கு. அடுத்து சொத்துக்களின் மேலாண்மை கட்டுப்பாடு. என்னென்ன சொத்து வாங்குறது, எவ்வளவு சொத்துக்கள் வாங்குறது, வணிகத்துக்கு அது அந்த சொத்து வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, உபயோகமா இருக்கா இல்லையா அப்படின்னு முடிவுகளை வந்து இந்த கணக்கு பதிவு எடுக்குது. அடுத்து நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு உதவி செய்யுது. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். நிதிநிலை அறிக்கை இல்ல எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, வருமானம் செலவு, வருமானம் கழித்தல் செலவு, லாபமா நட்டமா அப்படின்றத வந்து இந்த கணக்கு பதிவில் கொடுக்குது. அடுத்து தேவைகளை பூர்த்தி செய்தல். என்னன்னா வணிகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, வணிகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அதை பத்தின இதை வந்து பூர்த்தி செய்வதற்கு இந்த கணக்கு பதிவுகள் உதவியா இருக்கு. அடுத்து ஒப்பீடு செய்து ஆய்வு செய்தல். போன மாதம் எவ்வளவு செலவு, இந்த மாதம் எவ்வளவு செலவு அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்குறோம். போன மாதம் செலவு கம்மியா இருக்கு, இந்த மாதம் செலவு அதிகமா இருக்கு. அப்ப எந்த செலவு அதிகமா இருக்கு, ஏன் அந்த செலவு அதிகமா இருக்கு, சாரி ஏன் அந்த செலவு அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த கணக்கு பதிவியல் மூலமா ஒப்பிட்டு பார்த்து அதை வந்து என்ன பண்றாங்க, கம்மி பண்றாங்க, செலவை வந்து குறைக்கிறாங்க. இது வந்து இன்னொரு நன்மை, கணக்கு பதிவோட நன்மைகள். மேலாண்மைக்கு பல வழிகளில் இது உதவி செய்யுது.
மேலாண்மைக்கு பல வழிகளை இது செய்யுது. முடிவு செய்தல், முடிவு வந்து தெளிவுபடுத்துறாங்க. இந்த முடிவு நீங்க எடுக்கிறீங்க, 2 பேரும் வேலையை விட்டு நிப்பாட்டுறீங்க, 2 பணியாளர் வந்து வேலையை விட்டு நிப்பாட்டுறீங்க, இந்த முடிவு கரெக்டா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்துது. ஏன் வந்து 2 பேரும் நிப்பாட்டுறோம் அப்படின்னா என்ன இதுன்னா 2500 அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், ஆனா நம்மளுக்கு வர்றது 2000 தான் வருது அவங்க மூலியமா. ஸோ அப்போ வந்து ஒரு 2 பேர் நிப்பாட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 500 எக்ஸஸா வரும் அப்படின்றது முடிவுகளை தெளிவுபடுத்துது. வரி விவகாரங்கள், வரி மேலாண்மை, எவ்வளவு வரிகளை வந்து நம்ம விதிக்கிறோம், எவ்வளவு வரி கொடுக்கணும், எந்தெந்த வகையிலலாம் வரிகள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த கணக்கு பதிவியல் வந்து கூறுகின்றது. கணக்கு பதிவின் குறைகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கணக்கு பதிவியல் அப்படின்னாலே வந்து நிதி சார்ந்த பதிவு. மணி இன்வால்வ் இருந்துச்சுன்னா நம்ம பதிவு செய்வோம், மணி இன்வால்வ் ஆகலைன்னா பதிவு செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேனா வாங்குறீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு பேனாவை கொடுத்துட்டு இன்னொரு பேனாவை வாங்குறீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு வந்து நம்ம பதிவு செய்யப்பட மாட்டோம். பொருளாதார நிகழ்வை மட்டும்தான் பதிவு செய்வோம். அதனால இது வந்து இதுல ஒரு பெரிய குறையா இருக்கு. பொருளாதாரம் அல்லாத நிகழ்வுகளை வந்து பதிவு செய்ய முடியாதது இது வந்து ஒரு பெரிய குறையா இருக்கு. அடுத்து வரலாற்று தரவு, தற்போதைய மதிப்பீடு பெரிய கம்பெனியோட வரலாற்று தரவுகள். நீங்க முன்னாடி உள்ள ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கம்பெனியோட வணிகத்தோட இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் ஒரு 3 வருடம் 4 வருடம் முன்னாடி. இதில் இந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோக்கியா வந்து பல வருடங்களாக வந்து நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன பண்ணாங்க, அவங்களோட விற்பனை வந்து கம்மியானதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, லாபம் ஈட்ட முடியல. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ், கடனாளர்கள் வந்து கடன் செஞ்சு உதவி செய்யலை. ஸோ வரலாற்று தரவுகள் எப்போதும் நிதி நிலையை பிரதிபலிக்காது. கணக்கு பதிவு அப்படின்றது தற்போதைய இப்ப என்ன, இந்த வருஷத்துக்கு என்ன, இல்லை இந்த மாதத்திற்கு என்ன, உங்களுடைய தரவுகள் என்ன, அதுதான் வந்து பிரதிபலிக்கும். கணக்கு பதிவோட அடிப்படை தத்துவம் அப்படின்னா 2. ஒன்று வந்து பண அடிப்படையிலான கணக்கியல், பொருளீட்டு அடிப்படையிலான கணக்கியல். ஸோ பண அடிப்படையிலான கணக்கியல் அப்படின்றது வந்து பணம் பரிமாற்றம் சம்பந்தமான பதிவுகளை மட்டும்தான் இதுல வந்து செய்வாங்க. பரிவர்த்தனைகள் நடைபெறும் பணம் பெற்றவுடன் அல்லது செலுத்தப்பட்டவுடன் பதிவு செய்யக்கூடிய கணக்கியல் தான் பண அடிப்படையிலான கணக்கியல். பொருள் அடிப்படையிலான கணக்கியல் அப்படின்றது பரிவர்த்தனைகள் நடைபெறும் காலப்பகுதியில் நிதி விளைவுகளை பதிவு செய்ய முயற்சிக்கும். இது வர்த்தக கணக்கியல் முறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் வருவாய் செலவு எப்போது சம்பாதிக்கப்படுகிறது அல்லது செய்யப்படுகின்றன என்பதை பதிவு செய்யப்படுகிறது. அதாவது பண அடிப்படையில எவ்வளவு பணம் செஞ்சிருக்காங்க, இந்த பணம் எப்ப செஞ்சிருக்காங்க அப்படின்றது பொருளாதார அடிப்படை. எப்படி செஞ்சிருக்காங்க, எப்படி வந்திருக்கு இந்த பணம். பண அடிப்படை அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. எவ்வளவு வருமானம், 500 ரூபாய் வருமானம். இந்த 500 ரூபாய் வருமானம் எதற்காக வந்தது, எப்படி வந்தது, அதான் பொருளீட்டிலான கணக்கியல். இந்த இத்தனை பொருட்களை விற்பனை செய்தது மூலியமாக இந்த 500 ரூபாய், 5 பொருட்களை நான் விற்பனை செஞ்சிருக்கேன், இந்த 500 ரூபாய் வந்திருக்கு. அந்த 500 பொருள், அந்த 5 பொருள் என்னென்ன, அந்த 5 பொருள் என்னென்ன அப்படின்றத பொருளீட்டு அடிப்படையான கணக்கியல். கணக்கியலோட பண்புகள், குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். ஏன்னா வருமானம், எவ்வளவு வருமானம், இன்னைக்கு வருமானம் 500 ரூபாய், இன்னைக்கு செலவு 200 ரூபாய், அப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்கும், 300 ரூபாய். ரொம்ப எளிது. ஸோ கணக்கியல் வந்து புரிந்துகளை எளிது. இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சாரி, தகவல் வந்து பயனுள்ளதாகும். இன்னைக்கு நான் எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு செஞ்சிருக்கேன்,
எனக்கு இந்த லாபமா நட்டமா அப்படின்றத பயனுள்ளதா இருக்கும் இந்த தகவல்களும் பண்புகள். அடுத்து சரியானது. இந்த கணக்கியல் தகவல் பண்புகள் வந்து சரியாக இருக்கும், நம்பகத்தன்மை உள்ளது, சரியாக இருக்கும். அதுக்கடுத்து ஒப்பிடத்தக்கது. போன மாதம் எவ்வளவு, இந்த மாதம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு, போன மாத லாபம் எவ்வளவு, இந்த மாத லாபம் எவ்வளவு அப்படின்ற ஒப்பீடு பார்க்கறதற்கு இந்த கணக்கியல் தகவல்கள் வந்து உதவியாக உள்ளது. அடுத்தது இணக்கமானது. ஒரு பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பதிவை நீங்க எப்பனாலுமே எடுத்து பார்த்துக்கலாம். இது அழியக்கூடியது கிடையாது, எப்பனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கணக்கியல் பதிவின் செயல்பாடுகள். வந்து இது வந்து பதிவு செய்வது எப்படி செய்வாங்க அப்படின்னா ஜேர்னல் தரவுகள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஜேர்னல் ஒரு எல்லாத்தையுமே ஒரு டெய்லி இன்னைக்கு நடக்கக்கூடிய தரவுகளை எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிடுவாங்க, பதிவு செஞ்சிருவாங்க. அதுக்கடுத்து அதை வந்து வகைப்படுத்துவாங்க. எது வருமானம், என்னென்ன வருமானம், எவ்வளவு செலவு அப்படின்றத வகைப்படுத்துவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வகைப்படுறதுக்கு அப்புறம் எந்தெந்த செலவுலாம் எவ்வளவு செஞ்சிருக்கோம், எந்தெந்த வருமானம் எது மூலியமா வந்திருக்கு அப்படின்றது நிதி முடிவை வந்து செயல்படுத்துவாங்க. இதான் வந்து செயல்பாடு. பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், பகுப்பாய்வு. பகுப்பாய்வு அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது. எந்தெந்த செலவு, எவ்வளவு வருமானம், எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த கணக்கியல் முடிவு அப்படின்றது ஒரு வணிக வளர்ச்சியோட அடிப்படை கருவி. அடிப்படை. அதனால இந்த கணக்கியல் இல்லை அப்படின்னா நீங்க வணிகம் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். உங்க வணிக வளர்ச்சியை எப்படி கணிக்கிறதுனே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. டெய்லி வருமானம் வரும், டெய்லி மணி வரும், டெய்லி காசு வரும் உங்களுக்கு. ஆனா வளர்ச்சி அடைகிறோமா இல்லையா அப்படின்றத உங்களால கணிக்க முடியாது. எது இல்லைன்னா கணக்கியல் இல்லைன்னா. இந்த கணக்கியல் வந்து சரியான தகவல்களை, நிதிநிலை அறிக்கைய உங்களுக்கு வந்து கொடுக்குது. கரெக்டான நிதிநிலை அறிக்கை, சரியான தகவல்களை உங்களுடைய வணிகத்தின் மூலமா வணிகத்திற்கு வந்து இது கொடுக்கின்றது. கணக்கியல் என்பது பொருளாதார பரிவர்த்தனைகளையும் மற்றும் நிகழ்வுகளை அடையாளம் காண, அளவீடு பதிவு செய்ய, வகைப்படுத்த, சுருக்கி பகுப்பாய்வு செய்து, விளக்கி மேலாண்மைக்கு தகவல்களை கொடுக்கின்றது. ஸோ இதுதான் வந்து கணக்கியலோட அடிப்படை நோக்கம். இது போக புத்தக கணக்கியல் என்பது கணக்கியலின் ஒரு பகுதியாக இது கணக்கியல் பதிவு செய்யப்படுகிறது. ஸோ நம்ம இதுவரையும் பார்த்ததை விட ஒரு சுருக்கி நான் ஒரு இதாக சொல்லிடுறேன். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வணிகத்தோட பரிவர்த்தனைகளை பார்த்தோம், வணிகத்தின் நிறுவனத்தின் தகவல்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்து கணக்கியலோட நோக்கங்கள், 2 நோக்கம் பார்த்தோம். ஒன்று முறையான பதிவுகளை பதிவு செய்யறது, அடுத்து லாபமா இல்லது நட்டமா இழப்பா அப்படின்றத கணிக்கிறோம். அடுத்து கணக்கியல் என்பது பொருளாதார பரிவர்த்தனைகளை பத்தி பார்க்கறது. அடுத்து மேலே புத்தக கணக்கியல் பத்தி பார்த்தோம். புத்தக கணக்கியல் அப்படின்றது கணக்கியலோட பதிவு செய்யறது, அனைத்து விதமான பதிவுகளையும், வணிகத்தில் நடக்கிற அனைத்து விதமான பதிவுகளையும் பதிவு செய்வதை பத்தி பார்த்தோம். அடுத்து இது யார் யாருக்கெல்லாம் உதவிகரமா இருக்கு, முதலீட்டாளர்களுக்கு, உரிமையாளர்களுக்கு, மேலாண்மையா செய்யறவங்களுக்கு, கடன் கொடுத்தவங்களுக்கு, கடனாளர்களுக்கு, முதலீட்டாளர்களுக்குலாம் உதவியா இருக்கு. ஸோ இத சரியான முறையில் பராமரிக்கப்பட்ட கணக்கியல் அமைப்புக்கு பல நன்மைகள் இருக்கிறது. கணக்கியலை வந்து சரியா பராமரிக்கணும். அது மூலியமா கணக்கு வந்து வணிகத்தோட வளர்ச்சியை வந்து நம்ம முறையா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கணக்கியலை பத்தின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும், எல்லா மாணவருக்கும் இந்த கணக்கியலை பத்தின வணிக வளர்ச்சி எப்படி அடிப்படை கருவியா இருக்குன்றதையும், இந்த தகவல்களால நிதிநிலை எவ்வளவு தெளிவா வணிகத்திற்கு உதவுகின்றதை பற்றியும்
இந்த காணொலியில் வந்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நம்ம கணக்கியலோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால இந்த கணக்கியல் அப்படின்றது வளர்ச்சிக்காக, வணிக வளர்ச்சிக்காக நம்ம பண்றோம். ஓகே, நன்றி மாணவர்களே. மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். நன்றி.